விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதல் உத்தரவிற்கு கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கிறார்கள். நமது செய்தியாளர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை அவர்கள் கூறியுள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கும் 2,20,000 விசைத்தறி கூடங்களில் 10 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். முதலமைச்சரின் முதல் உத்தரவு மூலம் தொழிலாளர்களுக்கு நல்ல கூலி உயர்வு கிடைக்க வழி ஏற்படும் என்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். 3 வருஷமா மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில விசைத்தறிகளை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டாயமாக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கட்டாயமாக சலுகை கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இன்று முதல் கையெழுத்தாக எங்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம், விலையில்லா மின்சாரம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இது கட்டணமில்லாத மின்சாரம் 750 யூனிட் கிடைக்கும் போது எங்களுடைய கடன் சுமை பெரு அளவு குறையும். அதே போல எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கூலியை கம்மி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.